ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். அதில் அத்தியாயம் 5. நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபால வதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் தான் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம். பகவான் கிருஷ்ணர் கூட யுத்தம் செய்ய சிசுபாலன் ஆயத்தமான போது உத்பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பலவிதமான அபசகுனங்கள் தோன்றியது. இதையெல்லாம் பார்த்து திகைத்த யுதிஷ்டன் நாரதர்கிட்ட இதனுடைய பொருளை விளக்குமாறு பணிவோடு கேட்டுக்கிறாரு. அப்போது சகல சாஸ்திர விற்பனரும் ஜோதிட கலையை நன்கு தெரிந்தவருமான நாரதர் அந்த உத்பாதங்களை பற்றிய விவரங்களை, அதாவது அபசகனங்களை பற்றிய விவரங்களை யுதிஷ்டனுக்கு எடுத்து சொல்கிறாரு. சூரியன் மேற்கில் இருக்கும்போது பல பொருட்களின் நிழல்களும் கிழக்கே விழாமல் போனால் அது அந்த ராஜ்யத்தின் தோல்விக்கு அறிகுறி. வெயில் இல்லாத போதே கிராமத்தில் உள்ள மரங்களின் நிழல் பிரதிபிம்பம் போல தரையில் தெரிந்தால் பெரியதொரு அபாயம் விளையப் போகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பருவ காலம் தவறி மரங்களின் இலைகள் உதிர்வதும் உலர்ந்து போவதும் வரப்போகும் பெரும் நாசத்தை உணர்த்தும் அறிகுறிகள். பூவின் மேல் மற்றொரு பூ, காயின் மேல் மற்றொரு காய் என்று பரவலாக மரங்களில் காணப்பட்டால் அந்த நாட்டில் அரசனோ அல்லது அவனை போன்ற அதிகாரம் படைத்த ஒருவனோ மரணமடைவான். பருவகாலத்தில் அல்லாமல் மற்ற நேரத்தில் அந்த பருவத்திற்கு உரியதில்லாத காய்களும் மலர்களும் தோன்றினால் அந்த பிரதேசத்தில் கலகம் விளையும். வெட்டப்பட்ட ஒரு மரம் பெரும் சப்தத்துடன் விழுந்தால் அது ராஜ்யத்திற்கு ஆபத்தை குறிக்கும். மேலும் விக்கிரகங்கள் உடைவது, மண்டபங்கள் இடிவது ஆகியவை வரப்போகும் தோல்வியை காட்டுபவை. இரவில் வானவில்லை ஒருவன் பார்த்தால் அது அவனுக்கு மட்டும் ஆபத்தை குறிக்கும். கற்களிலிருந்தோ விக்கிரகங்களிலிருந்தோ நீர்க்கசிவு தோன்றினால் அந்த நாட்டின் அரசன் இறந்து போவான், அல்லது அவனுக்கு நிகரான பெரிய மனிதன் இறந்து போவான், அல்லது தேசத்தில் வியாதி நிலவும், கலகங்கள் ஏற்படும். இப்படி அந்த உத்பாதங்கள் அதனுடைய அறிகுறிகளின் விளைவுகளை சொல்லிட்டு வர்றாரு. மேலும் நாளைக்கு பார்க்கலாம். ஹரிபோல்.